ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டவர். இஸ்லாமியர்கள் இந்த அளவு கூட்டம் கூடி ஒரு மிகப்பெரிய ஒரு பிரபலமாக்குறதுக்கு முக்கியமான காரணம் என்ன நினைக்கிறீங்க? முக்கியமான காரணம் அவருக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கு. அந்த என்ன நடந்தது, அதுக்கு பின்னணி என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து தெரியாது. அது நிறைய வெளி உலகம் தெரியாமல் இருக்குது. அது என்ன அப்படின்னா, கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்க்கும்போது, ஒரு பக்கம் காவல்துறையினருக்கு மாமூல் கொடுக்க வேண்டிய ஒரு பிரச்சனை இருக்குது. முஸ்லீம் கடைகளில் பொருட்கள் வாங்கக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கணும். மார்க்கெட்டில் போகிற பெண்களை வந்து கிண்டல் செய்கிறது, அவங்கள்ட்ட தவறாக வந்து நடந்துக்கிறது, இந்த மாதிரி ரொம்ப வல்கராக நடக்கும்போது அதே பாணியில் அவர் வந்து என்ன செய்கிறாரு, சுன்னத்து பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படின்னு பார்த்து ஆணூர்ப்பு வெட்டி போட்டிருக்காங்க. அவங்க தான் அந்த குண்டுவெடிப்பை நிகழ்த்துறாங்க. இது அவங்களே ஒத்துக்கொள்ளவும் செஞ்சுருக்கிறாங்க. வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் உயிரிழந்ததாக சொல்கிறாங்கல்ல. இந்த 50 பேரில் 20க்கும் மேற்பட்டவர்கள் இஸ்லாமியர்கள் தான். இஸ்லாமியர்கள் தான் உயிரிழக்கிறாங்க. எப்படி உயிரிழக்கிறாங்கன்னா, கோயம்புத்தூர் கலவரத்திற்கு காரணமான இந்த பிஜேபி தலைவர்கள் அர்ஜுன் சம்பத் போன்றவர்கள்லாம் நேரடியாக ஈடுபட்டவர்கள். அவங்களுக்கு என்ன தண்டனை வழங்கப்பட்டிருக்கு, தண்டனை கரெக்டாக வழங்கப்பட்டிருந்தா இந்த மாதிரியான ஒரு சம்பவமே முதல்ல நடந்திருக்காது. பாஷா தான் குண்டு வச்சாருங்கிறது எல்லாத்துக்குமே தெரியுது. இவ்வளோ பேர் இறந்துருக்குறாங்கல்ல. ஏன் பாஷாவுக்கு மரண தண்டனையை நீதிமன்றம் வழங்கலை? ஏன் வந்து பிஜேபி அதுக்காக வலியுறுத்தலை? அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் தண்டோர தமிழன் ஜஸ்டின். இன்றைக்கு நேர்காணல்ல நம்முடன் இணைந்திருப்பது ஊடகவியலாளர் இஸ்மாயில் அவர்கள். வணக்கம் இஸ்மாயில். வணக்கம் ஜஸ்டின். கோவை பாஷா கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி அவர் உடல்நலக் குறைவினால மரணம் அடைந்து விட்டார். மிகப்பெரிய ஒரு கூட்டம். இத்தனைக்கும் இந்த கோவை பாஷா அவர்கள் ஒரு குற்றவாளி என அறிவிக்கப்பட்டு சிறையில இருந்திருக்கிறார். கடந்த ஒரு வருடமாக பரோல்ல தான் வெளியே வந்திருக்கிறாருன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இப்பொழுது இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றம் இழைத்தவருக்கு எப்படி இந்த அளவு ஒரு ஆதரவு இருக்குது இஸ்லாமியர்கள் மத்தியில அப்படின்ற ஒரு கேள்விக்குறி எழ வேண்டியது இருக்கு. பாஜக, RSS இந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் பயங்கரமான எதிர்ப்பு குரல்கள் வந்து தெரிவிக்கிறாங்க. சொல்லுங்க, யார் இந்த கோவை பாஷா? அல்லுமா அப்படிங்கிற ஒரு இயக்கம் 1990களில் தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம். அந்த இயக்கத்துடைய தலைவர் தான் பாட்ஷா. அந்த இயக்கம் வந்து தொடங்கப்பட்ட காலகட்டம், ஏன் தொடங்கப்பட்டது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இவருடைய தேவை என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் வந்து வட இந்தியர்களுடைய வருகை தொடங்கிய ஒரு நேரம். அது முதல் முறையாக பாரதிய ஜனதா அவங்க ஆட்சிக்கு வந்த ஒரு நேரம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அந்த சூழலில் அங்கே கோவையில் வந்து உள்ளூர் மக்களுக்கு, அந்த உள்ளூர் வியாபாரிகளுக்கு, இஸ்லாமிய வியாபாரிகளுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படுது. குறிப்பாக நம்ம அந்த காலத்தில் நிறைய சினிமாக்கள்லாம் பார்த்துருப்போம். இந்த காவல்துறையினர் மாமூல் வாங்குவாங்க வந்து வியாபாரிகள்கிட்ட. அது வந்து அந்த காலகட்டத்தில் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இப்போ இந்த வணிகர் சங்கம் நம்ம சொல்கிறோம், வணிகர் சங்கம், வணிகர் சங்க பேரமைப்புலாம் சொல்கிறோம். அதெல்லாம் அதற்கு பிறகு இப்போ வந்து அமைப்புகள் தான். இந்த அமைப்புகள் ஏன் வந்தது அப்படின்னா, வணிகர்கள்ட்ட வந்து ரவுடிகள் வந்து அவங்கள மிரட்டுறதும், காவல்துறை அதிகாரிகள் தரப்பிலிருந்து அதிகாரிகள் தரப்பிலிருந்து அவங்கள்ட்ட வந்து அவங்களுக்கு தொந்தரவு கொடுப்பதும், இதன் காரணமாக தான் இந்த வணிகர் அமைப்புகள்லாம் உருவானது. அப்படி வந்து கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்க்கும்போது, ஒரு பக்கம் காவல்துறையினருக்கு மாமூல் கொடுக்க வேண்டிய ஒரு பிரச்சனை இருக்குது. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இந்த வட இந்தியர்களுடைய வருகை காரணமாக அவங்க வந்து வட இந்தியர்கள் அதிக அளவில் இங்கே வந்து அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு இந்து முஸ்லீம் பிரச்சனையை வந்து அவங்க ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அவங்களுடைய வர்த்தகம் வந்து வளரணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், அப்போ ஏற்கனவே வர்த்தகத்தில் கோயம்புத்தூரில் இருந்தவர்கள் இஸ்லாமியர்களாக இருக்கிறாங்க. பெரிய வர்த்தகர்களாகவும் இருந்தாங்க, நடுத்தர வர்த்தகர்களாகவும் இருந்திருக்கிறாங்க, ரொம்ப சாதாரணமான கூலி தொழிலாளர்களாக, தெருவோர கடை நடத்துபவர்களாக அப்படியும் இருந்திருக்கிறாங்க. 3 கேட்டகரிலையுமே இருந்திருக்கிறாங்க. இப்போ இவங்க டார்கெட் பண்ணுறது என்ன அப்படின்னா, இந்த பெரும் நிறுவனங்கள், இந்த சோபா டெக்ஸ்டைல்ஸுங்கிறதெல்லாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். அது மாதிரி நிறைய வர்த்தகத்தில் கோயம்புத்தூரை சேர்ந்த இஸ்லாமியர்கள் பெரிய அளவில் இருக்கிறாங்க. இப்போ இது வந்து அந்த வட இந்திய வியாபாரிகளுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலாக இருக்குது. அப்போ அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா, இந்த போலரைசேஷனை ஏற்படுத்துவதற்கு முயற்சிக்கிறாங்க. ஏன்னா அவங்க ஊரில் இருக்கக்கூடிய சூழல் வேறு, வட இந்தியாவில் வந்து ஒரு இந்து முஸ்லீம் சூழல் வேறு, இங்கே வந்து ரொம்ப ஒற்றுமையாக எல்லோரும் இருக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இந்த வியாபாரத்தை நாம் பக்கம் கொண்டு வரணும் அப்படின்னா, நம்ம ஒரு இந்து முஸ்லீம் பிரச்சனையை ஏற்படுத்தணும், முஸ்லீம் கடைகளில் பொருட்கள் வாங்கக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கணும். அதே போல் நம்ம இந்து கடைகளில் தான் இந்துக்கள் பொருட்கள் வாங்கணுங்கிற மாதிரி ஒரு பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட ஒரு மைண்ட் செட்டை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறத அவங்க முடிவு செய்கிறாங்க.
அப்படி முடிவு செஞ்சு அவங்க வந்து அதற்காக கையில் எடுத்த அமைப்பு தான் வந்து இந்து முன்னணி அப்படிங்கிற அமைப்பு. அந்த அமைப்பு 1980களில் தொடங்கப்பட்ட 80க்கு பிறகு தொடங்கப்பட்ட அமைப்பு ராமகோபாலன் மூலமாக. அந்த அமைப்பை இவங்க வந்து இந்த வட இந்திய வியாபாரிகள் அவங்க வந்து நிறையா நிதி உதவி கொடுத்து அவங்க வந்து ஊக்குவிக்கிறாங்க. அதில் ஒரு நபர் தான் இந்த அர்ஜுன் சம்பத்லாம். இப்போ இவங்களுடைய வேலை என்னவாக இருக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு பக்கம் இஸ்லாமிய வியாபாரிகளுக்கு எதிராக பிரச்சாரம் செய்வது இவங்களுடைய ஒரு ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம காவல்துறையின் மூலமாக ஒரு நெருக்கடி. அப்போ இஸ்லாமியர்களுக்கு ஒரு பாதுகாப்பு தேவை. பழனி பாபா அவர்களுடைய மரணத்துக்கு பிறகு தான் இந்த அல்லுமா அமைப்பு வருது. பழனி பாபாவும் மௌத்தை வெட்டி கொலை செய்யப்படுறார். அந்த சூழலில் ஒரு இன்செக்யூராக இஸ்லாமியர்கள் குறிப்பாக கோயம்புத்தூரில் இருந்தவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ ஒரு அமைப்பு நமக்காக வேணும் அப்படின்னு அவங்க முயற்சி பண்ணும்போது அந்த அமைப்பை வந்து ஏற்படுத்தியவர் தான் அல்லுமா பாட்ஷா அவர்கள். முதல்ல எந்த பிரச்சனையிலிருந்து வெளி உலகுக்கு தெரிய வராரு? அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த பாட்ஷா அவர்கள் அல்லுமா அமைப்பை தொடங்கியதற்கு பிறகு அவர் வந்து நிறைய படித்தவர் கிடையாது. அதே நேரம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனை, முஸ்லீம் சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொன்னால் அவருக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் அப்படிங்கிறது வந்து இதுதான், அடிதடி தான். அடிதடி அப்படின்னா, ஒரு இஸ்லாமியர்கள் தாக்கப்படுறாங்க, இஸ்லாமிய வியாபாரிகள் தாக்கப்படுறாங்க, அல்லது வந்து ஏதாவது ஒரு காரணத்துக்காக மத ரீதியான காரணத்துக்காக ஒரு இஸ்லாமியர் தாக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அதற்கான பதிலடியை வந்து நேரடியாக கொடுப்பது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் அவர் ஆரம்பத்திலிருந்தே இருக்கிறார். அதன் காரணமாக சில வழக்குகள் அவர் ஆரம்பத்தில் வாங்குறார். இந்த கோவை குண்டுவெடிப்பு வழக்குக்கு முன்பே அவர் வந்து இஸ்லாமியர்களுக்காக பல எதிர்த்தாக்குதல்களை அவர் நடத்துகிறார். அதில் ஒன்று தான் வந்து கோவை குண்டுவெடிப்புக்கு முன்பு நடந்த பல சம்பவங்கள் நம்ம சொல்ல முடியும். அதில் ஒரு சம்பவத்தில் அவருக்கு வந்து ஒரு 3 ஆண்டுகள் தண்டனை விதிக்கப்பட்ட ஒரு சிறைச்சாலையில் இருக்கிறார். 3 ஆண்டுகள் சிறையில் இருக்கிறார். இருந்ததுக்கு பிறகு அவர் வெளியில் வந்ததுக்கு பிறகு தான் இந்த கோவை குண்டுவெடிப்பு சம்பவம் அப்படிங்கிறது நடக்குது. அன்றைய காலகட்டம் பார்த்திங்கன்னா, அந்த பிஜேபி முதல் முறையாக அவங்க ஆட்சிக்கு வந்த அந்த சூழலில் இஸ்லாமியர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி வந்து கோயம்புத்தூரில் இருந்துச்சு. குறிப்பாக பார்த்திங்கன்னா, திராவிடர் கழகத்திற்கும் பிஜேபிக்குமான பிரச்சனை வந்து வரும். உதாரணத்துக்கு திராவிடர் கழகத்தினர் வந்து ராமரை விமர்சித்து ஒரு கூட்டம் போடுவாங்க, கிருஷ்ணரை விமர்சித்து ஒரு கூட்டம் போடுறாங்க அப்படின்னா, இவங்க உடனே பிஜேபி என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவங்க திராவிடர் கழகத்தை விமர்சிக்கிறது இல்லை, அவங்க உடனே கையில் எடுக்கிறது இஸ்லாமிய வெறுப்பு, அதை வந்து கையில் எடுப்பாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால், ஒரு போஸ்டர் வந்து நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. காம வெறியில் விஞ்சி நிற்பவள் கத்திஜாவா கன்னிமேரியா மணியம்மையா அப்படின்னு ஒரு போஸ்டரை வந்து என்ன செய்கிறாங்க, ஒட்டுறாங்க கோயம்புத்தூரில். அந்தளவிற்கு அங்கே மதவெறி அப்படிங்கிற தலைவிரித்து ஆடக்கூடிய ஒரு நிலை அப்போ இருந்துச்சு. அப்போ வந்து இருந்த இஸ்லாமியர்கள் கோயம்புத்தூரில் இருந்தவங்க நிறைய இப்போ மாதிரியான ரொம்ப படித்து ரொம்ப ஒரு பிரச்சனை உடனே போய் வழக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும் அப்படி இப்படின்லாம் அந்த காலத்தில் அவ்வளோ விழிப்புணர்வு இல்லை. அவர்களுடைய அந்த அச்சுறுத்தலும் அந்த அளவுக்கு இருந்திருக்கு. இஸ்லாமியர்களை தாக்குறது, மார்க்கெட்டில் போகிற பெண்களை வந்து கிண்டல் செய்கிறது, அவங்கள்ட்ட தவறாக வந்து நடந்துக்கிறது, இந்த மாதிரி ரொம்ப வல்கராக நடக்கும்போது அதே பாணியில் அவர் வந்து என்ன செய்கிறாரு, பதிலடி கொடுக்குறாரு. நிறைய சம்பவங்களில் அவர் ஈடுபடுறாரு. அந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் ரொம்ப தைரியமாக வந்து அதை எதிர்த்து நின்று ஃபீல்டில் எதிர்த்து நின்று அவங்க அதை களமாடுறாங்க. அப்போ நிறைய வழக்குகள் அவங்களுக்கு வந்து வருது. அதில் ஒரு வழக்கில் இவர் ஜெயிலில் இருந்துட்டு அதுக்கு பிறகு தான் வராரு. இதுக்கு பிறகு தான் இந்த கோயம்புத்தூர் கலவரம் அப்படிங்கிற அந்த விஷயம் நடந்துச்சு. பிப்ரவரி மாதத்தில் பிப்ரவரி 14ஆம் தேதி வந்து குண்டுவெடிப்பு நடந்தது. அதற்கு முன்பு ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்பு நவம்பர் மாதத்தில் ஒரு பெரிய கலவரம் இஸ்லாமியர்களுக்கு எதிராக கோயம்புத்தூரில் நடக்குது. அந்த கலவரத்தில் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த கலவரத்துக்கு பதிலடியாக இவர் வந்து அந்த தொடர் குண்டுவெடிப்பு சம்பவங்களை அரங்கேற்றினார் அப்படின்னு இவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டு நீதிமன்றத்தில் தண்டனை விதிக்கப்பட்டது. அதற்கு பிறகு நடந்த சம்பவங்கள்லாம் உங்களுக்கு வந்து தெரியும். தமிழ்நாட்டில் நடந்த ஒரு மிகப்பெரிய கலவரம்னா அது கோவை கலவரம் தான். எப்படி ஒரு காவல்துறைக்கும் இந்த அல்வுமாவுக்கும் போராட்டம், சண்டை எந்த மாதிரி எல்லாம் நடக்குது? அதாவது இது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் வந்து இந்த சம்பவம். அதாவது ஒரு செல்வராஜ் அப்படிங்கிற காவலரை அல்லுமாவை சேர்ந்தவர்கள் கொலை செய்தார்கள். அதன் காரணமாக காவல்துறையினும் அதே போல் பிஜேபிக்காரர்களும் சேர்ந்து ஒரு கலவரத்தை ஏற்படுத்தினாங்க அப்படிங்கிற வரைக்கும் தான் எல்லாருக்குமே தெரியும். இப்போ எல்லோருமே கேள்வி என்னென்னா, ஏன் இந்த இன்ஸ்பெக்டர் செல்வராஜ் இன்ஸ்பெக்டர் இல்லை, ஒரு காவல்துறை போக்குவரத்து காவல்துறையில் வேலை செய்கிறவர், இன்ஸ்பெக்டர் ரேங்கில் இல்லை, அவரை வந்து எதற்காக அல்லுமாவினர் கொலை செய்தார்கள், அந்த என்ன நடந்தது, அதுக்கு பின்னணி என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து தெரியாது. அது வந்து நம்ம அங்கே போய் நம்ம சிறைவாசிகள் அவங்க குடும்பத்தை சந்தித்து அது சம்மந்தமாக கேட்கும்போது அவங்க சொன்ன விஷயங்கள் அது நிறையா வெளி உலகம் தெரியாமல் இருக்குது. அது என்ன அப்படின்னா, இந்த அல்லுமா அமைப்பை சேர்ந்தவர்கள் வந்து அவங்க நடமாட்டத்தை கண்காணிக்கணும், குறிப்பாக இஸ்லாமியர் பகுதிகளில் வந்து யார் போகிறாங்க யார் வர்றாங்க அப்படிங்கிறத கண்காணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கோயம்புத்தூரில் நிறைய
செக் போஸ்ட்டுகளை வந்து போடுறாங்க. முஸ்லீம் பகுதிகளில் மட்டும் கோயம்புத்தூரில் செக் போஸ்ட்டுன்னு சொல்லி நிறைய காவல்துறை சோதனை சாவடிகளை அமைக்கிறாங்க. அப்படி அமைக்கப்பட்ட அந்த சோதனை சாவடிகள் வந்து என்ன ஆகுதுன்னா, அதுக்கு வந்து அல்லுமா அமைப்பினர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இப்படி நீங்கள் அமைக்கக்கூடாது அப்படின்னு எதிர்ப்பு தெரிவிக்கும்போது காவல்துறை என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அல்லுமா அமைப்புக்கு எதிராக சில நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க. அதில் குறிப்பாக வந்து ஒன்று என்னென்னா, அல்லுமா அமைப்பை சேர்ந்தவர்களோ அல்லது அந்த சந்தேகிக்கப்படுபவர்களோ யார் வந்தாலும் அவங்களுக்கு வந்து பைக்குக்கு வந்து அவங்க புது பைக் வாங்கினா அதை ரிஜிஸ்டர் பண்ணக்கூடாது, அதே போல் வந்து அவங்களுக்கு லைசன்ஸ் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாய்மொழி உத்தரவுகளை கொடுக்குறாங்க. அதை வந்து ஆர்டிஓ அலுவலகங்களும் அதை பின்பற்றியதாக சொல்லப்படுது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து அவங்க வாகனங்கள் வாங்கினாலும் ரிஜிஸ்டர் பண்ணாமல் ஓட்டியிருக்கிறாங்க. அதே போல் வந்து லைசன்ஸ் இல்லாமல் வந்து இருந்ததாக சொல்லப்படுது. நிறைய பேர் லைசன்ஸ் போய் கேட்டால் அதை இழுத்தடிக்கிறது, தராமல் இந்த மாதிரி பண்ணுறது, அந்த மாதிரிலாம் செஞ்சதாக சொல்லப்படுது. அப்போ தான் வந்து ஒரு 3 இளைஞர்கள் வந்து இருசக்கர வாகனத்தில் போகிறாங்க. அவங்கள வந்து ஒரு செல்வராஜன் காவல்துறை அதிகாரி அவர் நிறுத்தி விசாரிக்கிறாரு. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்குள்ள வாக்குவாதம் ஏற்பட்டு கைகளை பார்க்குது. அவங்க வந்து திரும்பி வந்து என்ன செய்கிறாங்க, அந்த காவலரை கொலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா, இந்த வழக்கே முடிஞ்சிருச்சு. இந்த காவல்துறை அதிகாரி செல்வராஜ் கொலை வழக்கு இருக்குது பார்த்தீங்களா, அது முடிஞ்சு தண்டனையெல்லாம் அவங்க அனுபவிச்சுட்டு அந்த வழக்கில் சம்மந்தப்பட்டவங்கலாம் வெளியில் வந்ததாக சொல்லப்படுது. இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா, இந்த சம்பவம் நடந்தவுடனே அல்லுமா அமைப்பை சேர்ந்தவங்க காவல்துறை அதிகாரிகளை தொடர்பு கொள்கிறாங்க. தொடர்பு கொண்டு இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவங்களை நாங்களே உங்களுக்கு ஒப்படைக்கிறோம், நீங்கள் வந்து மேல் நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லும்போது, அவங்க தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, காவல்துறை அதுக்கு ஒத்துழைக்கவில்லை, அவங்க வேணாம் நீங்கள் போங்க பாய் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க, அனுப்பிச்சி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டாக சொல்கிறாங்க. அப்போ காவல்துறையில் இருக்கக்கூடிய சிலர் வந்து இவங்களுக்கு ஒரு தக்க பாடம் புகட்டணும், இஸ்லாமியர்களுக்கு ஒரு தக்க பாடம் புகட்டணும், அப்போ தான் இனிமேல் வந்து இவங்க பயப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணி காவல்துறை வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுறாங்க. அந்த மாதிரி கருப்பு பேட்ஜ் அணிந்து காலையில் போராட்டத்திலாம் ஈடுபடுறாங்க. அந்த சம்பவங்கள்லாம் தெரியும், எல்லாருக்குமே தெரியும், செய்திகளாக வெளிவந்தது தான். இந்த சூழலை தான் வந்து பிஜேபிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்கிறாங்க. இதை காவல்துறையோடு சேர்ந்து நாமளும் சேர்ந்து கலவரம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு எந்த அளவுக்கு அந்த கலவரம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு முஸ்லீம் கடைகளை போய் ஒரு பிஜேபி சேர்ந்த ஒரு கும்பல் ஒரு 10, 20 பேர் 30 பேர் போய் சேர்ந்து தாக்குதல் நடத்துவாங்க, அட்டாக் பண்ணுவாங்க. அப்போ அந்த கடை உரிமையாளருக்கு இந்த தகவல் போகும்போது அவர் என்ன செய்வார், அவருடைய உறவினர்கள் நண்பர்லாம் கூட்டிகிட்டு அவர் ஒரு கும்பலாக வருவார். அப்படி வரக்கூடியவர்களை தாக்குவது காவல்துறையினுடைய வேலையாக இருந்திருக்கு. துப்பாக்கிச்சூடு நடத்தியிருக்கிறாங்க காவல்துறை. அப்படி யார் வந்து தங்களோட சொத்துக்களை பாதுகாப்பதுக்கு வராங்களோ அவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு. இப்படி காவல்துறை வந்து இந்த மாதிரி அவங்க செய்யாமல் இருந்திருந்தாங்கன்னா இந்த கலவரம் இவ்வளோ பெருசாக இந்த கலவரமும் ஏற்பட்டிருக்காது, இந்த குண்டு வெடிப்பும் நடந்திருக்காது. ஒரு காவல்துறை அதிகாரி கொல்லப்படுறாரு, அப்போ யார் கொன்னாங்களோ அவங்க மீது வழக்கு பதிவு செஞ்சு அவங்களுக்கு உரிய தண்டனை வழங்கணும், இதுதான் ஜனநாயகம். ஆனால் என்ன செய்கிறாங்கன்னா, அதை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு காவல்துறையின் மீதுவான மிகப்பெரிய ஒரு தாக்குதலாக அவங்களே அதை அவங்க இமேஜின் பண்ணிக்கிட்டு என்ன செய்கிறாங்க, ஒரு பெரிய வன்முறையை கட்டவிழ்த்து வர்றாங்க. அதனுடைய அந்த கலவரத்தின் கொடூரம் எந்த அளவுக்கு அப்படின்னா, மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக செல்பவர்கள், இந்த துப்பாக்கிச்சூட்டில் காயமடைந்து மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக செல்பவர்கள் அவங்க மருத்துவமனையில் வச்சு கொல்லப்படுறாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, மருத்துவமனைக்கு செல்பவர்களுடைய ஃபேண்ட்டை வந்து இறக்கி அவங்கெல்லாம் யார் சுண்ணத்து பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படின்னு பார்த்து ஆணுறுப்பு வெட்டி கொல்லப்பட்டிருக்காங்க. அவ்வளவு கொடூரங்கள் வந்து அந்த நவம்பர் கலவரத்தில் 98 ஏற்பட்டிருக்கு. 97 நவம்பர் கலவரத்தில் அவ்வளோ கொடூரங்கள் வந்து அங்கே நடந்திருக்கு. அப்போ இவ்வளவு கொடூரங்கள் நடந்தும் கூட அப்போது இருந்த அந்த தமிழக அரசு, தமிழக முதலமைச்சர் அவங்க வந்து இஸ்லாமியர்களின் பக்கம் வந்து நிற்கலை. அவங்க வந்து இந்த கலவரத்தில் வந்து பாதிக்கப்பட்டிருக்க ஆறுதல் சொல்வதற்காக கூட அப்போது இருக்க முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் வரலை கோயம்புத்தூருக்கு. அப்போ தொடர்ந்து பார்த்திங்கன்னா கலவரத்தில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக இவங்க என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அதற்கான வாய்ப்புகளும் பெருசாக இல்லை. ஏன்னா காவல்துறையே இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க. அப்போ காவல்துறை பிஜேபி 2 பேர் சேர்ந்து இவ்வளோ பெரிய ஒடுக்குமுறையை ஏவும் போது அப்போ அங்கிருந்தவர்களுக்கு திருப்பி அடிக்கணுங்கிற ஒரு உணர்வு ஏற்பட்டிருக்கு. அது வந்து இந்த அல்லுமா அமைப்பின் மூலமாக அவங்க வெளிப்படுத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. நவம்பர் மாதம் வந்து இந்த கலவரம் நடக்குது. கலவரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 18-19 இஸ்லாமியர்கள் கொல்லப்படுறாங்க, சிறுவர்கள்லாம் கூட கொல்லப்படுறாங்க. அப்போ இதற்கு வந்து என்ன பதிலடி, காவல்துறையினர் வந்து முறையாக விசாரணை நடத்துவாங்களாங்கிறது தெரியல. ஏன்னா அப்போ காவல்துறையே அந்த கலவரத்தில் ஈடுபட்டிருக்காங்க. தமிழக அரசின் தரப்பிலிருந்து ஒரு சரியான விளக்கமோ ஆறுதலோ இல்லை. அப்போ கைவிடப்பட்ட நிலைக்கு வந்து அங்கே இஸ்லாமியர்கள் தள்ளப்படுறாங்க. அப்போ வந்து ஒரு பெரிய பதிலடியை கொடுக்கணும் இவங்களுக்கு வந்து, இனிமேல் வந்து இப்படி தமிழ்நாட்டில் ஒரு கலவரத்தை அவங்க நடத்துவதற்கு அவங்க யோசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த அல்லுமா அமைப்பை சேர்ந்தவர்கள்
முடிவு செஞ்சு அவங்க தான் அந்த குண்டுவெடிப்பை நிகழ்த்துறாங்க. இது அவங்களே ஒத்துக்கொள்ளவும் செஞ்சுருக்கிறாங்க. நீதிமன்றமும் அதை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. நீதிமன்றத்தில் இந்த குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டும் இருக்குது. எனவே அவங்க தான் அதை செஞ்சாங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இப்போ என்ன இந்த சம்பவம் எப்படி நடக்குது அப்படின்னா, அத்வானி, பாஜகவினுடைய தலைவர் அத்வானி இருக்கார்ல, அவரை குறி வச்சு தான் இந்த குண்டுவெடிப்பு சம்பவங்களை அவங்க திட்டம் போடுறாங்க. கரெக்டாக அவர் வரும்போது அந்த ஸ்டேஜில் வந்து ஒரு குண்டுவெடிப்பு நடக்கணும், அதுக்கு பிறகு அவர் ஒருவேளை மருத்துவமனைக்கு கொண்டு போய் செல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த போகிற வழிகள்லாம் குண்டு வச்சு அவரை வந்து கொல்லணும். மருத்துவமனைக்கு போயிட்டாங்கன்னா அங்கே அவர் கொண்டு போய் சேர்க்கும்போது அங்கேயும் வந்து குண்டு வெடிக்கணுங்கிற மாதிரி ஒரு திட்டம் போடுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்களை வந்து திட்டம் பண்ணலை. அவங்க திட்டமிட்டது வந்து அத்வானியை குறி வச்சு தான். இதில் இந்த மிஷன் எப்படி ஃபெயில் ஆகுது, ஆனால் நிறைய பொதுமக்கள் எப்படி இதில் உயிரிழக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அங்கே வந்து என்னென்னா அந்த திட்டம் வந்து இடையிலே தோல்வி தழுவுது. அதாவது அவங்க பிளான் வந்து கொலாப்ஸ் ஆகிடுதாங்க. சில குண்டுகள் வந்து அத்வானி வர்றதுக்கு முன்பே வெடிக்க ஆரம்பிச்சிருது. ஏன்னா இவங்க யாருமே எக்ஸ்பர்ட் கிடையாது. இந்த அல்லுமா அமைப்பை சேர்ந்தவர்கள் வந்து குண்டு வைக்கிறதுலையோ குண்டு தயாரிப்பதுலையோ எக்ஸ்பர்ட் கிடையாது. அவங்களுக்கு வந்து அந்த ஒரு சம்பவம் நடந்துடுச்சு, எப்படியாவது பழி வாங்கணுங்கிறதுக்காக நாட்டு வெடிகுண்டுகள், எல்லாமே நாட்டு வெடிகுண்டுகள் தான். பெரிய இந்த இந்துத்துவா அமைப்பை சேர்ந்தவர்கள் பிஜேபிக்காரர்கள் பயன்படுத்துகிற மாதிரி ரொம்ப நவீன வெடிகுண்டுகள்லாம் கிடையாது. இவங்க எல்லாமே நாட்டு வெடிகுண்டுகள் தான். அப்போ அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அதை கொண்டு போய் அவங்க வைக்கலான்னு போகும்போது அங்கங்கே அது வெடிச்சிருது. இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய பேருக்கு ஒரு விஷயம் தெரியாது. இந்த குண்டுவெடிப்பில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் உயிரிழந்ததாக சொல்கிறாங்கல்ல. இந்த 50 பேரில் 20க்கும் மேற்பட்டவர்கள் இஸ்லாமியர்கள் தான். இஸ்லாமியர்கள் தான் உயிரிழக்கிறாங்க. எப்படி உயிரிழக்கிறாங்கன்னா, நிறையா அந்த வெடிகுண்டுகளை கொண்டு போகிற வழியிலே அந்த மிஷன் ஃபெயில் ஆயிடுது, அங்கே குண்டு வெடிச்சிருது. அப்போ என்ன செய்யணும்னு தெரியாமல் வெடிகுண்டுகள் அங்கங்கே போட்டுடுறாங்க. அதில் தெருவில் விளையாடிட்டு இருந்த சிறுவர்கள்லாம் கூட அதில் பாதிக்கப்பட்டு உயிரிழந்துக்கிறாங்க. முஸ்லீம் சிறுவர்கள்லாம் கூட தெருவுக்குள்ளே விளையாண்டுட்டு இருக்கிறவங்க அங்கே வெடிகுண்டு இருக்குதுன்னு தெரியாமல் அது வெடிச்சுலாம் உயிரிழந்துக்கிறாங்க. அப்போ இந்த திட்டம் வந்து அவங்க வந்து எப்படின்னா ஒரு ஆத்திரத்தின் வெளிப்பாடாக என்ன செய்யணும் அப்படிங்கிறதே தெரியாமல் நடத்தப்பட்ட ஒரு திட்டம் தான் இது. இது ஃபுல்லாகவே கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அத்வானி வர்றதுக்கு முன்னாடியே வெடித்து அது கொலாப்ஸ் ஆயிடுச்சு. மற்ற இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களை விட இஸ்லாமியர்கள் அதிகமாக இந்த குண்டுவெடிப்பு உயிரிழந்துக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது என்ன செய்கிறாங்கன்னா, ஒட்டுமொத்த கோயம்புத்தூரையுமே தொடச்சி எடுக்கிறாங்க. அப்படி யாரெல்லாம் வந்து ஒரு 17 வயசுக்கு மேலே இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் வந்து ஒரு 50 வயசுக்கு கீழே இருக்காங்களோ அவ்வளோ பேரையும் வந்து காவல்துறை அள்ளிட்டு கொண்டு போகிறாங்க. அள்ளி கொண்டு போய் வச்சு தான் வந்து கிட்டத்தட்ட இப்போ 30 வருஷமாக வந்து வச்சுருக்கிறாங்க. அதில் சில பேரை 10 ஆண்டுகள் விடுதலை பண்ணாங்க. அப்புறம் இடையில கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பண்ணி இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 20 பேர்கிட்ட தொடர்ந்து ஒரு 38 பேர் இருந்தாங்க. கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பு வழக்கில் ஒரு 18 பேரும், குண்டுவெடிப்பு அல்லாத வழக்கில் ஒரு 20 பேர், மொத்தம் ஒரு 38 பேர்கிட்ட சிறைச்சாலையில் இருந்தாங்க. அவங்கள சிலர் உயிரிழந்திருக்கிறாங்க. அதில் வந்து பாஷா அவர்களும் ஒருவர். ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டவர். இதற்கு அவர்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறது சரிதானே? அது வெளி உலகத்துக்கு அப்படி தான் தெரியும். ஏன்னா வெளி உலகம்ங்கிறது வந்து எப்போவுமே தனக்கு வந்தால் ஒன்று மற்றவங்களுக்கு வந்தால் ஒன்று அப்படிங்கிற மாதிரி தான் வெளி உலகம் எப்போவுமே திங்க் பண்ணும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஜேபிக்காரங்களுக்கு எந்த விதமான தகுதியுமே கிடையாது. அல்லுமா பாஷா அவர்களை பற்றியோ இந்த கோவை சம்பவத்தை பற்றி பேசுகிறதுக்கு எந்த விதமான தகுதியுமே கிடையாது. ஏன்னா கோயம்புத்தூர் அந்த கலவரத்தில் கோயம்புத்தூர் கலவரத்திற்கு காரணமான இந்த பிஜேபி தலைவர்கள் அர்ஜுன் சம்பத் போன்றவர்கள்லாம் நேரடியாக ஈடுபட்டவர்கள். அவங்களுக்கு என்ன தண்டனை வழங்கப்பட்டிருக்கு? அவங்களுக்கு தண்டனை கரெக்டாக வழங்கப்பட்டிருந்தால் இந்த மாதிரியான ஒரு சம்பவமே முதல்ல நடந்திருக்காது. இப்போ அர்ஜுன் சம்பத் அந்த கலவரத்தில் நேரடியாக ஈடுபட்டவர், அவருக்கு எந்த விதமான தண்டனை வழங்கப்படலை. இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் யூடியூப் சேனல்களில் பேட்டி கொடுத்துட்டு ஒரு 4 பேரை வச்சுக்கிட்டு ஊர் சுற்றிட்டு இருக்கிறார். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இப்போ வரைக்கும் ஏற்படுத்திட்டு இருக்கிறார். எவ்வளோ பெரிய ப்ரிவிலேஜஸ் பாருங்கள். யாருக்காவது கிடைக்குமா? நம்ம ஊரில் ஒரு மிகப்பெரிய கலவரத்தை ஏற்படுத்திட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு போகிறாங்க, அவங்கள வந்து பெட்ரோல் ஊற்றி எரிச்சு கொள்கிறாங்க, அவங்கள ஃபேண்ட் அவுத்து முஸ்லீமா அப்படின்னு சொல்லி 400 ரூபாய் வெட்டி கொள்கிறாங்க. அவ்வளோ கொடூரங்களை அரங்கேற்றினது இந்த அர்ஜுன் சம்பத் தலைமையிலான கும்பல் தான். அந்த அர்ஜுன் சம்பத் இன்றைக்கி எவ்வளோ ஒரு துண்டை போட்டுக்கிட்டு எப்படி சுதந்திரமாக சுற்றிட்டு இருக்கிறார் பாருங்கள். இவங்க தான் என்ன செய்கிறாங்க, 70 வயசுக்கு மேலே ஜெயிலில் 30 வருஷமாக அவர் இருக்கார். ஏற்கனவே 3 வருஷம் ஜெயிலில் இருந்தவர். அவரை வந்து தீவிரவாதின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கிறாங்க. இவங்க எவ்வளோ தூரம் யோக்கியர்கள் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் 10க்கும் மேற்பட்ட குண்டுவெடிப்புகளை நேரடியாக நடத்தினவங்க இந்த பிஜேபி கும்பல். எல்லாருக்குமே தெரியும். சாமி பிரகாஷ் சிங் தாகூர் அப்படிங்கிற பெண் வந்து 10க்கும் மேற்பட்ட குண்டுவெடிப்புகளில் நேரடியாக தொடர்பு கொண்டவர். அவர் வந்து ஜெயிலில் வந்து அடைக்கப்படுறாரு. பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து விடுவிக்கப்படுறாரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு எம்பி சீட் கொடுக்குறாங்க. அவர் எலெக்ஷனில் ஜெயிச்சு இன்றைக்கி மோடி பக்கத்தில் போய் உட்காந்துருக்குறாங்க. அவங்க 10க்கும் மேற்பட்ட குண்டுவெடிப்புகள் நடத்தி கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இப்போ 100க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைஞ்சிருக்கிறாங்க. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு நல்லுறவு ஏற்படணும்னு சொல்லி ஒரு ரயில் விடுறாங்க, சம்ஜோதா எக்ஸ்பிரஸ், நல்லுறவு ரயில். அதுக்கு பேர் சம்ஜோதானா நல்லுறவுன்னு அர்த்தம்.
அந்த ரயிலில் போய் குண்டு வைக்கிறானுங்க. ஏன்னா இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒன்றாயிடக்கூடாது, ஒரு இணக்கம் ஏற்பட்டுறக்கூடாதுன்னு சொல்லி அந்த ரயிலில் போய் குண்டு வைக்கிறாங்க. அஜ்மீர் தர்கா, எல்லா மதத்திலும் வரக்கூடிய தர்கா, அங்கே போய் குண்டு வைக்கிறானுங்க. ஹைதராபாத்தில் ஒரு பள்ளிவாசல் வெள்ளிக்கிழமை தொழுகை நடக்குது, அங்கே போய் குண்டு வைக்கிறாங்க. மாலேகானில் வந்து பார்த்தீங்கன்னா 2 தடவை குண்டு வைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு தடவை குண்டு வைக்கிறாங்க, 2வது ஒரு முறை குண்டு வைக்கிறாங்க. ஒவ்வொரு முறை குண்டு வெடிக்கும் போதும் அல் கொய்தா, லஷ்கர் இ தொய்பா ஏதாவது ஒரு பேரை சொல்லி இஸ்லாமியர்கள் தான் கைது செய்யப்படுறாங்க. இந்த மாலேகான் குண்டு வெடிப்பில், இந்த மாலேகான் குண்டு வெடிப்பு சம்மந்தமாக ஒரு முக்கியமான தகவல் நான் உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதாவது அந்த குண்டுவெடிப்பு 2010ஆம் ஆண்டு இந்த தொடர் குண்டுவெடிப்பு நடந்துச்சு பார்த்தீங்களா, இந்த குண்டுவெடிப்பு சம்மந்தமாக ஒரு ஆவணப்படத்தை வந்து நாங்கள் ஒரு தொலைக்காட்சிக்காக தயாரிக்கிறதுக்காக நாங்கள் மாலேகானுக்கு போகிறோம். மாலேகானுக்கு போய் அந்த குண்டுவெடிப்பில் கைதான ஒருத்தருடைய வீட்டில் போய், ஒரு டாக்டர், யுனானி டாக்டர், அவர் வீட்டில் போய் நாங்கள் போய் கேட்குறோம், அவர் எப்படி இந்த வழக்கில் சம்மந்தப்பட்டார் என்னன்னு கேட்குறோம். குண்டுவெடிப்பு நடந்தது 2007 அந்த காலகட்டத்தில். அப்போ வந்து என்ன செய்கிறாங்க, இந்த குண்டுவெடிப்பு நடந்த உடனே இது லஷ்கர் இ தொய்பா, இந்தியன் முஜாஹிதீன், டெக்கான் முஜாஹிதீன் ஏதோ ஒரு பேரை சொல்லி நிறைய முஸ்லீம்களை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வச்சுருக்காங்க. அப்படி ஜெயிலில் வைக்கப்பட்ட ஒரு யுனானி டாக்டர் அவர் வீட்டில் போய் நாங்கள் கேட்குறோம். அப்போ சொல்கிறாங்க அவங்க, இந்த வழக்கில் வந்து என்னுடைய பையன் வந்து யுனானி டாக்டர், இந்த குண்டுவெடிப்பு நடந்தது உடனே நைட்டு நடக்குது ஒரு 8-9 மணிக்கு, அவர் உடனே காயமடைஞ்சு வரவங்களுக்குலாம் அவர் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு. அந்த டாக்டர் அவர் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு. மதியானம் 1 மணி 2 மணிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு அவர் காலையில் தூங்கிடுறாரு. காலையில் 7 மணிக்கு பார்த்தீங்கன்னா அவர் வீட்டுக்கு போலீஸ் வந்து அவரை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. இந்த குண்டுவெடிப்பு வழக்கில் காலையிலேயே, குண்டுவெடிப்பு நடந்தது நைட்டு, காலையில் இவர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. இவர் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வச்சுருக்கிறாங்க. இதற்கிடையில் பார்த்தீங்கன்னா ஒரு நேர்மையான அதிகாரி, ஹேமந்த் கர்கரே அப்படிங்கிற ஒரு அதிகாரி வர்றாரு. ஏடிஎஸ் அப்படிங்கிற மகாராஷ்டிரா ஆன்டி டெரரிசம் ஸ்குவாடோட தலைவராக வர்றாரு. அவர் வந்து இந்த குண்டுவெடிப்பு ஃபுல்லாக பார்க்குறார். பிராமண அதிகாரி இது இருக்குன்னு, பிராமண அதிகாரி அவர் வந்து என்ன செய்ய, இந்த குண்டுவெடிப்பை ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு இந்த குண்டுவெடிப்புக்கும் கைது செய்யப்பட்டிருக்கிற முஸ்லீம்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. லஷ்கர் தொய்பா, அந்த தொய்பா, இந்த எந்த தொய்பாவுக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. இது வச்சதே வேற ஆளும் கண்டுபிடிக்கிறார். யாருன்னா அப்படின்னா இந்த பிஜேபி கும்பலை சேர்ந்த இந்த பிரகாஷ் சிங் தாக்கூர், இந்த குரூப் தான் வச்சுருக்கிறாங்க. இவங்க வச்சு போட்டு முஸ்லீம்கள் மீது பழி சுமத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை அவர் கண்டுபிடிக்கிறார். அவர் தான் இந்த பிரகாஷ் சிங் தாக்கூர் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போடுறாரு. இப்படி இவ்வளோ அது தொடர்புடையவர்களை யார் யார் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணுறாரு. இப்போ நிறைய ஆதாரங்களை கலெக்ட் பண்ணுறாரு. இந்த குண்டுவெடிப்பில் நேரடியாகவே பிரகாஷ் சிங் தாக்கூருடைய பைக்கை வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பைக்கெலாம் அவர் சீஸ் பண்ணி எல்லாத்தையும் பக்காவாக ஸ்கிரிப்ட் பண்ணி எல்லாம் அவர் வந்து தண்டனை வாங்கி கொடுக்குற ஸ்டேஜுக்கு போகிறாரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா அவர் கொல்லப்படுறாரு. யார் கொண்டான்னு கேட்டால் பாகிஸ்தானின் தீவிரவாதி வந்து அவர் கொண்டாங்களாம். நம்ம இன்ன வரைக்கும் நம்பிட்டு இருக்கிறோம். இன்ன வரைக்கும் அந்த வழக்கில் எந்த தீர்வுமே இல்லை. ஹேமந்த் கர்கரே கொன்னது யார்? ஏடிஎஸோட அதிகாரி, ஐபிஎஸ் அதிகாரி. அவரை யார் கொண்டானே இன்ன வரைக்கும் தெரில. இந்த அவ்வளோ கொடூரமான கும்பல் இவங்க தான் வந்து என்ன செய்கிறாங்கன்னா பாஷா பாயை வந்து தீவிரவாதி அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்க முடியுது. இதில் இன்னொரு விஷயம், நாங்கள் அந்த வீட்டுக்கு போய் விசாரித்த அந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். அதாவது இந்த யுனானி டாக்டர் ஏன் அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க அப்பா சொல்கிறாரு, அவர் வந்து அந்த ஏரியாவில் வந்து பிஜேபிக்காரர்கள் ஒரு ஊர்வலம் நடத்துகிறாங்க. அந்த ஊர்வலம் வந்து கலவரம் செய்ய நோக்கத்தோடு நடத்தும்போது அந்த ஊர்வலம் தங்கள் பகுதிக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த டாக்டரை போய் தடுத்து நிறுத்துறாரு. அப்போ அங்கேருந்து ஒரு காவல்துறை அதிகாரி, ஒரு எஸ்பியாக இருந்தவர், அவர் வந்து சொல்கிறாரு, உன்னை நான் என்ன பண்ணுறேன் பாரு, இன்னும் ஒரு 10 நாள் உன்னை என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு போகிறாரு. போனதுக்கு பிறகு தான் 1 மாதம் கழித்து இந்த குண்டுவெடிப்பு நடந்த உடனே என்ன செய்கிறாங்க, இந்த டாக்டரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ அதுக்கு 2007 இந்த சம்பவங்கள்லாம் நடக்குது. ஆனால் அதற்கு பிறகு இவங்க பிரகாஷ் சிங் தாக்கூர் அரெஸ்ட்டும் பண்ணிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அந்த மருத்துவர்கள், நாங்கள் 2010 போகிறோம், அப்போ வரைக்கும் அவர் ஜெயிலில் தான் இருக்கிறார், அவர் விடுவிக்கவே இல்லை. அக்யூஸ்டே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அப்பவும் என்ன செய்யலை, அப்பாவிகளை விடுதலை செய்யலை. இப்போ எத்தனையோ அப்பாவிகள் இந்த மாதிரி தான் என்ன செய்கிறாங்க, இந்தியா முழுக்க சிறைச்சாலையில் இருக்கிறாங்க. இப்போ அதில் ஒரு வழக்கு தான் இந்த கோயம்புத்தூர் வழக்கு. கோயம்புத்தூர் வழக்கில் தண்டனை காலம் முடிஞ்சும் கூட தொடர்ந்து இருக்கிறாங்க. இவங்களை பற்றி பேசுவதற்கு பிஜேபிக்காரங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை அப்படிங்கிறத இந்த சம்பவத்திலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த சம்பவத்தை இந்து முன்னணி, பாஜக எந்த அளவு சாதகமாக பயன்படுத்திட்டாங்க? இதை வந்து அவங்க வந்து இந்த குண்டுவெடிப்பை வைத்து அவங்க மிகப்பெரிய அளவில் அரசியல் ஆதாயம் அடையலாம் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நினச்ச அளவுக்கு அரசியல் ஆதாயம் அடைய முடியல. அடுத்து வந்து தேர்தலில் அவங்க ஜெயித்தாங்க, எம்பிக்கள் ஆனாங்க, எம்எல்ஏக்கள் ஆனாங்க. ஆனால் வந்து அவங்களால பெருசாக பொலிட்டிக்கலாக அவங்களால அரசியல் ரீதியாக அறுவடை செய்ய முடியல. அதுக்கு காரணம் என்னென்னா, இந்த சம்பவத்தை வந்து பூதாகரப்படுத்துகிறாங்க. இந்தியா முழுக்க மிகப்பெரிய ஒரு சங்கிலி தொடர் குண்டுவெடிப்பு அப்படி இப்படின்னு சொல்லி பெரிய பூதாகரப்படுத்தி ஒரு ஏதோ இந்திய நாட்டுக்கு எதிரான ஒரு பெரிய சம்பவம் நடந்தது மாதிரி எல்லாம் சித்தரித்தாங்க. இதில் எல்லாருமே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கு வந்து மோடி பிரதமராக இருக்கிறார். மோடி எத்தனை வருஷமாக பிரதமராக இருக்கிறார்? 13 வருஷமாக பிரதமராக இருக்கிறார். நான் ஒரே ஒரு கேள்வி உங்கள்கிட்டே கேட்குறேன், நீங்கள் வந்து அதுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச பதிலை நீங்கள் சொல்லுங்கள். இவ்வளவு இவங்க சித்தரிக்கிறாங்கல்ல, அல்லுமா பாட்ஷா மிகப்பெரிய பயங்கரவாதி, தீவிரவாதின்னு சொல்லி இன்றைக்கி அண்ணாமலையெல்லாம் சொல்கிறாருல,
ஏன் வந்து அவருக்கு பாஷா தான் குண்டு வச்சாருங்கிறது எல்லாத்துக்குமே தெரியுது. இவ்வளோ பேர் இறந்துருக்குறாங்கல்ல. ஏன் பாஷாவுக்கு மரண தண்டனையை நீதிமன்றம் வழங்கலை? ஏன் வந்து பிஜேபி அதுக்காக வலியுறுத்தலை? நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம், இது என்ன பதில்? குழப்பம்தான். நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த கேள்வியே தோணுது. இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் நடைபெற்றதுக்கு பிறகு இப்போ 2014 மோடி ஆட்சிக்கு வராரு. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளை பூர்த்தி செஞ்சுட்டாரு. இப்போ 3வது முறையாக ஆட்சியில் இருக்கிறாரு. ஏன் ஒரு முறை கூட இந்த கோவை குண்டுவெடிப்பு சம்பவத்தில் ஈடுபட்டவர்களுக்கு மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே கொடுத்த தண்டனையை எதிர்த்து மேல்முறையீடு எதுவுமே ஏன் வந்து பண்ணலை? அல்லது அப்படி மேல்முறையீடு ஒருவேளை பண்ணியிருந்தாலும் ஏன் நீதிமன்றங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்னு நம்ம வந்து எழுப்பணும். ஏன்னா இந்த வழக்கை விசாரித்த நீதி உத்தராபதி அப்படிங்கிறவர் இந்த வழக்கை விசாரித்து தண்டனை அறிவிக்கிறார். அவர் என்ன குறிப்பிட்றாரு அப்படின்னா, இது வந்து முழுக்க முழுக்க ஒரு உள்ளூர் சம்பவம். உள்ளூரில் கோயம்புத்தூரில் ஒரு கலவரம் நடக்குது. அந்த கலவரத்திற்கு பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவங்களுக்கு கிடைச்ச ஆயுதம் நாட்டு வெடிகுண்டுகளை எங்கெல்லாம் கிடைக்குமோ அங்கெல்லாம் வாங்கி அவங்களுக்கு வந்து அதற்கு முன்பு அதில் அவங்க யாருமே எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. திடீர்னு வந்து ஒரு ஆத்திரத்தின் வெளிப்பாடாக ஒரு இது நடத்துகிறாங்க. அதில் வந்து இவ்வளோ உயிரிழப்புகள் ஏற்படுது. அதனால் இவங்களுக்கு வந்து நாங்கள் ஆயுள் தண்டனை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுக்குறாரு. அப்போ இந்த தீர்ப்பை எதிர்த்து என்ன செய்கிறாங்க? மேல்முறையீடு பண்ணுறாங்க. அப்போ கவர்மெண்ட் வந்து மேல்முறையீடு பண்ணுறாங்க. இவங்களுக்கெல்லாம் மரண தண்டனை கொடுக்கணும். அதாவது அந்த நீதிபதி தீர்ப்பு வழங்கும் போதே அதை எதிர்க்கிறாங்க தமிழக அரசு. இவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கணும்னு கேட்கும்போது நீதிபதி அப்படி கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாரு. ஏன்னா இவங்க மரண தண்டனைக்கான குற்றத்தை செய்யலை அப்படிங்கிறாரு, நீதிபதியே சொல்கிறாரு. அப்போ நீதிமன்றம் உணர்ந்துருக்கு இந்த கலவரம் எவ்வளோ கொடூரமான கலவரம். அப்போ அந்த கலவரத்தில் பாதிக்கப்பட்டவங்க பழிதீர்க்கிறதுக்காக இப்படி செஞ்சுருக்கிறாங்க. அவங்க செஞ்சது தப்பு, அதுக்கான தண்டனை வந்து வழங்கப்படணும். ஆனால் அந்த தண்டனை ஆயுள் தண்டனையாக தான் இருக்கணுங்கிறதுல நீதிமன்றம் ரொம்ப தெளிவாக இருக்குது. அப்போ நீதிமன்றத்தோட பணி என்னென்னா, நீதிமன்றத்தோட பணியை அவங்க முடிச்சிட்டாங்க, ஆயுள் தண்டனை கொடுத்துட்டாங்க. இப்போ ஆயுள் தண்டனை அப்படின்னா ஆயுள் முழுக்க இருக்கக்கூடிய தண்டனையா அப்படின்னா ஆயுள் முழுக்க இருக்கக்கூடிய தண்டனை கிடையாது. ஆயுள் தண்டனை 15 வருஷங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. சில வழக்குகளில் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டவங்க 10 வருஷம் இருந்தாவே போதும் அப்படின்னு சொல்லி அவங்கள விடுதலை பண்ணுறாங்க. சில மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா ஆயுள் தண்டனை வந்து 6 வருஷம் 7 வருஷத்துலாம் விடுதலை செஞ்சிடறாங்க. இப்போ ஆயுள் தண்டனை அப்படின்னா அது ஆயுள் முழுக்க இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதிகபட்சமாக 15 வருஷம். அப்படி இருக்கும்போது இந்த கோயம்புத்தூர் குண்டுவெடிப்புள்ள வழக்குகளை சம்மந்தப்பட்டவங்க வழக்கில் குண்டுவெடிப்பு அல்லாத வழக்குகள் நிறையா நடந்திருக்கு. இதே அல்லுமா அமைப்பை சேர்ந்தவர்கள் வந்து பல குண்டுவெடிப்பு அல்லாத வழக்குகளையும் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 20 பேர் இருக்கிறாங்க. இப்போ கிட்டத்தட்ட 38 பேர்கிட்ட இவங்களுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டிருக்குல்ல, இவங்க யாருமே 15 வருஷத்தை பூர்த்தி செஞ்சு அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 15 வருஷமாக இப்போ ஜெயிலில் இருந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ இதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விகளை ஏற்படுது. இப்போ பாஷா அவர்கள் ஒரு தவறு செஞ்சார், அவர் செஞ்சது சரின்னு யாருமே சொல்லலை, அவரே நீதிமன்றத்தில் போய் என்னை வந்து மன்னிச்சிடுங்க நான் தெரியாமல் செஞ்சுட்டேன் அப்படிலாம் சொல்லலை. அவர் வந்து என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி கலவரம் நடந்தது, அதுக்கு பதிலடியாக நான் இப்படி செஞ்சுட்டேன், எனக்கு தண்டனை கொடுங்கன்னு தான் அவர் கேட்டார். இன்னும் மரண தண்டனை கொடுத்தாலும் அவர் மரண தண்டனையை வந்து எதிர்க்கவும் இல்லை. மரண தண்டனை கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு அவங்க தயாராகத்தான் இருந்தாங்க. ஏன்னா அவங்க நிகழ்த்திய சம்பவம் அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியும். நம்ம செஞ்ச தப்புக்கு மரண தண்டனை கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நீதிமன்றம் தான் என்ன செய்கிறாங்க, இல்லை மரண தண்டனை வேணாம், நீங்கள் ஒன்றும் அவ்வளோ பெரிய இது பண்ணலை, நீங்கள் ஆயுள் தண்டனை உங்களுக்கு போதும்னு சொல்லி நீதிமன்றம் தான் ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. அப்போ அந்த நீதிமன்றம் கொடுத்த ஆயுள் தண்டனையை முறையாக அமல்படுத்தி சரியான காலத்தில் அவங்களை விடுதலை செய்யணுமா இல்லையா தமிழ்நாடு அரசு? அது திமுகவாக இருந்தாலும் சரி அதிமுகவாக இருந்தாலும் சரி, 2 பேருமே அதை செய்யாமல் என்ன செய்கிறாங்க, 15 ஆண்டுகளுக்கு மேலே தொடர்ந்து அவங்கள ஜெயிலில் வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் பார்க்க முடியுது. இப்போ பாஷா அவர்கள் உயிரிழந்திருக்கிறார். இன்னும் நிறையா பேர் வந்து தொடர்ந்து பார்த்திங்கன்னா சிறைச்சாலையில் இருக்கிறாங்க. இதில் சில பேர் பார்த்திங்கன்னா சரியான கல்வி அறிவு அப்போ அவங்களுக்கு கிடையாது. சில பேர் 17 வயசுலாம் பிடித்து செல்லப்பட்டிருக்கிறாங்க. 17 வயசில் அவங்கள பிடித்து செல்லும்போது அவங்கள சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் அடைச்சி வச்சுட்டு நேரம்லாம் அவங்க எப்போ விடுதலை ஆகிருப்பாங்க, ஒரு 4-5 வருஷத்தில் விடுதலை ஆகிருப்பாங்க. ஆனால் அவங்கள கூட 17 வயசு உள்ளவங்கள 18 வயசுன்னு சொல்லி மால் ப்ராக்டிஸ்லாம் பண்ணி கூட நிறையா பேரை இப்போ வரைக்கும் 30 ஆண்டுகளுக்கு மேலே ஜெயிலில் வச்சுருப்பதாகலாம் சொல்லப்படுது. இப்போ இதில் 2 விஷயம் நான் வந்து குறிப்பிட விரும்புகிறேன். ஒன்று வந்து பாட்ஷா அவர்கள் மட்டும் இப்போ இதில் வந்து பாதிக்கப்படலை. அவருடைய குடும்பத்தினர், குறிப்பாக அவருடைய சகோதரர்கள், அதே போல் மகன், மருமகன், இப்படி பலரும் வந்து பல ஆண்டுகள் வந்து சிறைச்சாலையில் இருந்திருக்கிறாங்க. அவருடைய மகன் கூட பார்த்திங்கன்னா அவங்க வீட்டுக்கெலாம் நான் போயிருக்கிறேன். அவங்க மகன்கெலாம் கூட நம்ம இன்டர்வியூலாம் எடுத்துருக்குறோம், அதில் வெளியிட்ருக்கோம். சரி, அந்த இன்டர்வியூலாம் நம்ம வீடியோவும் வெளியிட்ருக்குறோம். அதில் பார்த்திங்கன்னா அவரே ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலே அவங்க பையனே வந்து சிறைச்சாலையில் இருந்திருக்கிறாரு. இப்படி பலரும் இதில் வந்து அவங்க குடும்பத்தினர் அப்படிங்கிறதுக்காகவே கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க, அந்த வழக்கில் நேரடியாக தொடர்பு இல்லைன்னாலும் கூட. இப்போ நம்ம இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டியது என்னென்னா, இப்போ இந்த வழக்கில் இந்த குறிப்பாக குண்டுவெடிப்பு வழக்கில் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் ஈடுபட்டவங்க யாருமே இதை வந்து அவங்க வந்து ஒரு பெருமையாவோ அல்லது வந்து நாங்கள் கரெக்டாக தான் செஞ்சோம் அப்படின்னு யாருமே சொல்லலை.
ஏன்னா அவங்களே வந்து அதை நினச்சி மிகப்பெரிய வருத்தத்தில் தான் இருக்கிறாங்க. அதாவது அவங்க என்ன வருத்தம் அப்படின்னா, நிறைய அப்பாவிகள் ஏன்னா நம்ம எதிரி அப்படிங்கிறவங்க ஒருத்தவங்க, பட் நாம் வந்து ஒரு ஆவேசத்தில் ஆத்திரத்தில் நிறைய பொதுமக்கள் இதில் உயிரிழந்துட்டாங்க அப்படிங்கிற அந்த வருத்தம் வந்து அவங்களுக்கு இருக்குது. இதற்காக வந்து அவங்க வந்து ரொம்ப பெரிய அளவில் வருத்தப்படுறாங்க. சிறைச்சாலைகளில் வந்து அவங்க வந்து நோன்பு இருக்கிறாங்க. இதுக்காக வேண்டி அந்த பாவங்கள் மன்னிக்கப்படணும், தெரியாமல் நாங்கள் செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லி நோன்புலாம் இருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து கவனிக்கணும். பொது சமூகமும் அதே போல் அரசாங்கமும் அதெல்லாம் வந்து கருத்தில் கொள்ளணும். அவங்க யாருமே இப்போ அரசாங்கம் போய் ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, அரசாங்கம் போய் மனு தாக்கல் செய்கிறாங்க உச்சநீதிமன்றத்தில். இவங்களை விடக்கூடாது, இவங்க வந்து திருந்தவே இல்லை, இவங்க இன்னும் பழைய இதில் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் மனு தாக்கல்லாம் செய்கிறாங்க. இப்போ அதுக்காகத்தான் நான் இந்த விஷயத்தை குறிப்பிடுறேன். இவர் மரணிக்கிறார். இஸ்லாமியர்கள் இந்த அளவு கூட்டம் கூடி ஒரு மிகப்பெரிய ஒரு பிரபலமாக்குறதுக்கு முக்கியமான காரணம் என்ன நினைக்கிறீங்க? முக்கியமான காரணம் அவருக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கு. அவர் தப்பு செஞ்சுருக்கிறாரு. தப்புக்கான தண்டனை வந்து அவருக்கு கிடச்சிருச்சு. அவர் வந்து ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு அவருக்கு 15 வருஷம் 20 வருஷம் அவரை ஜெயிலில் வச்சுருக்கிறாங்க. அதற்கு பிறகு அவர் விடுவிச்சிருக்கலாம். அப்படி விடுவிக்கப்பட்டு அவர் வந்து பொது வாழ்க்கையில் இருந்தார் அப்படின்னு சொல்லி சொன்னால், அவர் இப்போ பொது வாழ்க்கையில் தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர் இருந்திருக்கிறாருன்னா பெருசாக யாரும் அதை இது பண்ணியிருக்க மாட்டாங்க. சரி தான் விடுதலை ஆகிட்டாங்கல்ல, வந்துட்டார் அப்படின்னு சொல்லி. ஆனால் அவர் வந்து ஏன் வந்து தொடர்ந்து அவர் சிறைச்சாலையில் வைக்கப்படுறார் அப்படின்னா, அவர் அது இஸ்லாமியர் ஒரு காரணத்தினால தான் வைக்கப்படுறார். இஸ்லாமியராக அவர் இருக்க போய் அவர் இந்த காரியத்தை செய்ய போனது காரணமாக தானே அவர் வைக்கப்படுறாரு சிறைச்சாலையில். வேறு என்ன ரீசன் இதில் இருக்குது? காவல்துறை அதிகாரி ஒரே ஒரு செல்வராஜ் அப்படிங்கிற ஒரு காவல்துறை அதிகாரியை கொலை செய்ததன் காரணமாக இவ்வளோ பெரிய கலவரம் நடக்குது. 20 இஸ்லாமியர்கள் கொல்லப்படுறாங்க. அதற்கு பிறகு குண்டுவெடிப்பு நடக்குது. அதில் பல இஸ்லாமியர்கள் கொல்லப்படுறாங்க. அதற்கு பிறகு சிறைச்சாலையில் 200க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் சிறைவாசம் அனுபவிக்கிறாங்க. இன்று வரை ஒரு தீவிரவாத முத்திரையோடு இந்த சமூகம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால், அந்த ஒரு செல்வராஜ் அப்படிங்கிற அந்த காவலருடைய கொலையிலிருந்து தான் இது ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஒரு காவலர் கொல்லப்பட்டதுக்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பை ஒரு சமூகம் எதிர்கொள்ளுது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அது எதற்காகனா இஸ்லாமியர்களாக இருக்கிறாங்க ஒரே காரணம் தான். இதில் எந்த இதுவும் கிடையாது. வீரப்பனை வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். வீரப்பனை வந்து எல்லாருக்குமே தமிழ்நாட்டில் தெரியும். எத்தனை காவலர்கள் வீரப்பனால் கொல்லப்பட்டிருக்கிறாங்க, எத்தனை காவலர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க, கணக்கு தெரியுங்களா இருக்காது. அதற்காக வேண்டி வீரப்பன் எந்த சமுதாயத்தை சேர்ந்தவர், அவர் வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால அந்த வன்னியர் சமுதாயத்திற்கு எதிராக காவல்துறை இதே மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்களா, இல்லை இதே மாதிரி எடுக்க முடியுமா? வீரப்பன் அப்படின்னா அவர் ஒரு தனிநபராக பார்க்கப்படுறார். அவர் அவருடைய சாதியோ அவருடைய மதத்தையோ அடையாளப்படுத்துறது இல்லை. அப்போ பாட்ஷா அப்படிங்கும்போது அவர் ஒரு மத ரீதியாக பார்க்கப்படுறார். அவர் வந்து தன்னுடைய சொந்த தேவைக்காக இது அவர் செய்தது தவறாக இருந்தாலும் கூட அவர் தன்னுடைய சொந்த தேவைக்காக அவர் அதை செய்யலை. அவர் ஒரு ஆத்திரத்தில் அவர் அதை செஞ்சுருக்கிறார். அதன் காரணமாகவே பாதிக்கப்படுறார். அவர் இஸ்லாமியர் என்கிற காரணத்துக்காகவும் இஸ்லாமியர்களுக்காக அவர் நிற்கிறார் அப்படிங்கிற காரணத்திற்காகவும் தான் அவர் இவ்வளோ அநீதி இழைக்கப்படுறார். அதனால் அவர் ஊர்வலத்தில் இஸ்லாமியர்கள் கலந்துக்கிறாங்க. இது இயல்பான ஒரு விஷயம் தானே. இதில் என்ன ஆச்சரியப்படுறதுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியல. மிக்க நன்றி இஸ்மாயில். இவ்வளவு நேரம் ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நம்ம சேனல் சார்பாக மிக்க நன்றி. நன்றி ஜஸ்டின்.